விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால சாகித்யா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஒரு விருதுங்கிறது ஒரு படைப்பாளிக்கு ஒரு உற்சாகம் தருகிற ஒரு விஷயம்தான். அந்த உற்சாகத்தை தாண்டி அந்த படைப்பாளியும் அந்த படைப்பாளி எழுதின அந்த நூலும் பல பேருடைய கவனத்துக்கு போகும். அந்த கவனத்துக்கு போறதுனால அந்த படைப்பு எல்லோரும் வாசிக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில எனக்கு இந்த விருது கிடைச்சதுல ரொம்ப நிரம்பட மகிழ்ச்சி. எனக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது உங்களுக்கு அறிவிச்சிருக்கு சாகித்யா. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. இந்த விருதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது குழந்தைகளுக்காக எழுதப்படுகிற எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா வகைமையிலும் சரி, ஒரு சினிமா தொடர்பாகட்டும், இலக்கியமாகட்டும், ஒரு அரசியல் ஆகட்டும், எல்லாவற்றிலுமே அடுத்த ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வளமாக இருக்கணும், ஆரோக்கியமான ஒரு தலைமுறை இருக்கணும்னா அவர்கள் சின்ன வயதிலிருந்து அவங்களுக்கு சரியான விஷயத்தை நம்ம புகட்டணும். அப்படி புகட்டுற மாதிரியான வேலையை தான் சிறார் இலக்கியங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த நாவலும் அப்படியான ஒரு முயற்சி தான். அது அப்படியான இந்த குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு எழுத்தாளர்களுக்கான விருதை அரசு அளித்து வர்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இதன் மூலியம் நிறைய பேர் எழுத வருவாங்க, அவருடைய படைப்புகளை கவனிக்கப்படும். அதன் மூலியமாக குழந்தைகளுக்கு நிறைய படைப்புகள் வரும். ஏன்னா நிறைய குழந்தைகள் வாசிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர்களுக்காக இன்னும் நிறைய பேர் எழுத வேண்டியிருக்கிறது. அதுக்கு இந்த விருது பெரும் துணையாக இருக்கும் நான் நம்புறேன். குழந்தைகளுடைய அந்த படிக்கிறதுடைய பயிற்சி இன்னும் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க சார்? இன்னும் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் எழுத காத்துட்டு இருக்கீங்க? நிறைய அவங்களுடைய சமகாலத்துல அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியான தருணங்கள், அவர்கள் எதிர்கொள்கிற கேள்விகள், அவர்களுக்கு இருக்கிற பயங்கள், அவர்கள் சந்திக்கிற புதிய மனிதர்கள், இது எல்லாவற்றையும் நம்ம கதைகளாகவும் சின்ன சின்ன கட்டுரைகளாகவும் கொடுக்கணும் தான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா ராஜாராணி கதைகள், புராண கதைகள்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எழுதுறதுனாலே அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை. சமகாலத்துல இருக்கிற பிரச்சனைகளும் ஆகட்டும், சந்தோஷங்களாகட்டும், அப்படி எல்லாவற்றையுமே இப்ப சமகாலத்துல குழந்தைகளுக்காக எழுத ஆரம்பிச்சு அந்த கீழடியை மையப்படுத்தி கூட ஒரு நாவல் வந்திருக்கு. குட் டச் பேட் டச் பத்தி எல்லாம் கூட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தமிழ்ல குழந்தைகளுக்காக வந்திருக்கு. இப்படி எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது வாசிக்கும் போது அவங்க இதுவரைக்கும் பெற்றோர் பேசாத விஷயங்கள் கூட சிறார் இலக்கியத்துக்குள்ளார பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு புதிய ஊடகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி எங்கள்கிட்ட பேசுற குழந்தைகளுமே அப்படி நிறைய சொல்றாங்க. நம்ம வழக்கமா இது நினைச்சோம், கீழடி பத்தி நாங்க ரொம்ப கட்டுரைகளா படிக்கிறத விட இப்படி கதையா படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய இந்த நாவலும் கூட ஒரு சுற்றுச்சூழலை மையப்படுத்தின ஒரு நாவல். ஒரு ஊருக்குள்ளார என்ன இருக்கு, அதெல்லாம் ஒருவேளை தொடர்ச்சி போச்சுன்னா நம்ம அதை எப்படி மீட்டெடுக்கிறது மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலை மையமா வச்ச நாவல். அப்படிங்கும் போது அதுவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில்தான் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கோம். பால சாகித்ய புரஸ்கார் விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க சன் நியூஸ் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.